இனி நம்ம பார்க்க போகிற படம் வந்து பெஞ்ச் லைஃப். இது ஒரு சீரிஸ். சோனி லீவ் ஒரிஜினலில் தமிழ் டப் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸை 5 எபிசோடாக கொண்டு போயிருக்காங்க. 40 மினிட்ஸ் டியூரேஷனுக்குள்ளே தான் ரன் ஆகுது. சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸில் ஐடி ஆஃபீஸில் உள்ள பெஞ்ச் லைஃப்னா என்னங்கிறத பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அதான் நம்ம ஹீரோ. இதில் ஹீரோ நேம் வந்து பாலு. அவர் பெஞ்ச் லைஃப்க்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா பாலு லவ் பண்ணுற பொண்ணு வந்து பெஞ்ச் லைஃப்பில் இருப்பாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். இதில் ஹீரோயின் நேம் வந்து இஷா. பெஞ்ச் லைஃப்க்கு போயிட்டா ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் நேம் வந்து மீனாட்சி. மீனாட்சி வந்து ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கட்டாயத்தினால ஐடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஹீரோ நேம் வந்து ரவி. இதில் ஹீரோ வந்து கோவா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சின்ன வயசுலேயே. இவர் பெஞ்ச் லைஃப்பில் இருக்கார். பெஞ்ச் லைஃப்பில் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கோவா போகலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. இவர் போனாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு இந்த சீரிஸில் அழகாகவே சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வர கேரக்டர் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வர எல்லாருக்குமே தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது. வைபவுக்கு அவர் ஓன் வாய்ஸே வச்சுருக்கலாம். ஏன்னா அவர் எப்படி பேசுவார் நமக்கு தெரியும். அவர் வாய்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு ஃபன்னியான ஒரு சீரிஸ் பார்க்கணுன்னா மஸ்ட் இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம். இந்த மூவியில் அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஃபேமிலியோடய பார்க்கலாம். மேலும் இது போல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.